ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நோம்பில் வந்து நான் ரெசிபிஸ் போடணும்னு நினைக்கிறேன், பட் நிறைய பேர் வந்து vlogs தான் திருப்பி கேட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கு வந்து நோம்பில் நீங்கள் ஒரு vlog தான் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட நோம்பில் ஒரு டேயை ஒரு vlog-ஆக காட்டுவோம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, என்னோட பெஸ்ட்டோட வீட்டுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு இன்றைக்கி இஃப்தாருக்கு நாங்கள் அங்கே போயிருக்கிறேன். ஸோ போகிறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என் வாப்பாக்கு எங்கள் மம்மிக்கு வந்து இன்கேஸ் நான் ஒரு வேளை நின்று பட்டாலோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு நோம்பு தரவுகளை சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சிக்கன் கப்ஸா வீட்டில் வந்து இன்றைக்கி செய்ய நினச்சேன். ஸோ அதனால் போமனுக்கு குயிக்காக இன்றைக்கி வந்து எங்களோட சிக்கன் கப்ஸா ரெசிபி அவங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு டே பிளான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்து பீச் இருக்கிறேன், நடந்து போகிற அளவு தூரம் தான். ஸோ அதனால் போயிட்டு நோம்பு திறக்கும் அப்படின்னு நானும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்னும் வந்து நாங்கள் என்ன அங்கே கொண்டு போகிறது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வந்து ப்ராப்பராக பிளானும் இல்லை. அங்கே போயிட்டு பார்ப்போம் அது என்ன செய்யறன்றதை. இப்போ இங்கே உங்களுக்கு வீட்டில் நான் போகும்போது நான் ரெடி பண்ணுறேன். எனக்கு குயிக் கப்ஸா ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். கப்ஸானாலே கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு சார்னஸோட ரெடி பண்ணுற ஒரு அரபிக் ரைஸ் டிஷ். என்கிட்ட வீட்டில் ட்ரைட் லெமன் பவுடர் இருக்கிற பிளாக் ட்ரைட் லெமன் பவுடர் அது உங்களுக்கு இருந்தால் அது போட்டுக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ்லேயே ஃபுல்லாக வந்து செஞ்சு கொள்ளும். அப்படி இல்லாட்டி முழுசாக உங்களுக்கு ட்ரைட் லெமன் இருக்கிற அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். ஸோ எது இருந்தாலும் ஓகே, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கிறோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இப்போ இருந்து பேச டைம் இல்லை, குயிக்காக சமைக்கணும், அது அப்புறம் அங்கே போகணும், அங்கேயே நாங்கள் ஒருத்தருக்கு ரெடி பண்ண இருக்கிறபடியால் லெட் ஸ்டார்ட் குக்கிங். இந்த கப்ஸா ஒரு லேசான டிஷ் நீங்கள் செய்கிறதுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புளிப்பான பேஸ்ட் வந்து நாங்கள் செஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெங்காயம், வெள்ளை வெங்காயம், இஞ்சி, அதோடய வந்து லெமன் ஒரு லைம் எதுனாலும் பரவாயில்ல, ஜூஸ் வந்து ஒரு 1.5 டெசிக்கட ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அதையும் ஊற்றி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கொள்ளுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டில் அரைவாசி எடுத்து கோழியை நாங்கள் ஃபர்ஸ்ட் பரட்டி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கொச்சிக்கத்தூள், மஞ்சள், மிளகு, அதோடய வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அப்படி இல்லாட்டி மசாலா தூள் இருந்ததுன்னா மசாலா தூள் வந்து போட்டுக்கொள்ளுங்க. அதை போட்டு அதிலே கொஞ்சம் தயிரும் போட்டுட்டு நாங்கள் கோழிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு அதோடய வந்து நாங்கள் கோழியை போட்டு நல்லா பரட்டி ஒரு 15-20 நிமிஷம் மாதிரி அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எண்ணெயில் கொஞ்சம் 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். கோழி இந்த மசாலாவில் பரட்டக்குள்ள கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கொள்ளுங்க. நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். கோழியெல்லாம் எடுத்துட்டு இப்போ அதே சட்டியில் வெங்காயம், ஏலக்காய், கருவேப்பட்டை, பே லீஃப், நாங்கள் அரைச்சி வச்சா மிச்ச பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கொள்ளணும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், இவ்வளோதான். இதோட தக்காளியும் போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு தென் நாங்கள் கழுவி ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அரவர் மாதிரி ஊற வச்ச ரைஸ் தான், மிச்ச நேரம் ஒன்றும் ஊற வைக்கல. முடிஞ்சாலும் நல்ல குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வந்து செய்யுங்க. அந்த பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியான எடுத்து போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ரைஸ் வந்து நீங்கள் பிரியாணியாக இருக்கட்டும், மஜ்பூஸாக இருக்கட்டும், எந்த டிஷ் பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் அந்த ரைஸ்டே குவாலிட்டியில் தான் அந்த டிஷ்ட டேஸ்ட்டே வந்து இருக்கிற. ஸோ அவ்வளோதான் எங்களுடைய கப்ஸா ரைஸ் வந்து இப்போ நீங்கள் முக்கால்வாசி அரிசி வெந்ததுக்கு பிறகு மேலே அப்படியே நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க கோழியை போட்டு மூடி தம்மில் ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு அப்படின்னா அவங்களோட கப்ஸா வந்து ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சார்கோல் அப்படி கறி, நான் வந்து இன்றைக்கி சிரட்டை வந்து பற்ற வச்சு தணல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour நீங்கள் விட்டு திறந்தாண்டா நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரில் உங்களுக்கு கப்ஸா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கட்டாயம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஓட்டமெலன் கொஞ்சம் வெட்டி வச்சேன், ஆத்தங்களை ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு. ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெடி. இப்போ இந்த பாஸ்கெட்டில் இருக்கிற உடுப்பெல்லாம் அடிச்சுட்டு ராயனுக்கு வந்து ஹாலிடே பேக்கேஜில் கொஞ்சம் வேலை இருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் கலரிங் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கிற அதில் கொஞ்சம் செய்ய வச்சுட்டு வர அது இப்போ ரெடியாகி அப்படியே தேவையை போதா இருக்கிறேன். காலையிலே போகணும்னு தான் நினச்சேன்னா, பட் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வெளியிறங்கக்குள்ள பகல் ஆகிட்டு நோம்பு பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ராயனுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கொண்டேன்னா, ஸோ அங்கே போயிட்டு இப்போ நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். போகிற வழியில் அப்படி கொஞ்சம் கடையில் போயிட்டு புதுசாக பெருநாளைக்கு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க நினச்சேன். ஏன்னா நான் இந்த முறை பெருநாளைக்கு பெருசாக எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வீட்டில் வந்து வாங்கின மெட்டீரியல் இருக்கிற மம்மி தந்திருந்த உடுப்பு வேறையா, ஸோ அதனால் இந்த முறை பெருசாக எதுவுமே எடுக்கலை. ஸோ ஏதாச்சும் இருந்தால் எடுப்போம்னு நினச்சி போனேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை, ஸோ எதுவும் எடுக்கலைண்ணா. ஸோ இங்கேயும் வந்து பிறகு குக்கிங் தான், பட் நான் பண்ணலை. என் ஃப்ரெண்ட் தான் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். அவள் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி ஷாண்ட பீஃப் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருந்தேன். இட் வாஸ் வெரி நைஸ். டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்காவில் வந்து ஷான் பிராண்டட் பிரியாணி மசாலா, பீஃப் பிரியாணி மசாலா எடுத்து அதை சிக்கன் பிரியாணிக்கு 1 kg ரைஸுக்கு அந்த ஒரு ஃபுல் பேக்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து அரிசி வேக வைக்கக்குள்ள அந்த பாஸ்மதி ரைஸில் போட்டுட்டு மிச்ச சொல்கிற அந்த மசாலா வந்து அப்படியே சிக்கன் அந்த கிரேவியில் வந்து நாங்கள் பிரியாணி செய்வோம்னா அந்த கிரேவியில் வந்து போட்டு செஞ்சுருந்தேன். இட் வாஸ் ரியலி ரியலி வெரி யம்மி. ஸோ அவள் தான் மெயினாக குக் பண்ணேன். நான் ஜஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணது செய்கிறதுக்கு தேவையான இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி கொடுக்குறது மாதிரி எடுப்படி வேலையில் வந்து செஞ்சு கொடுத்ததுன்னா. ஸோ அவ்வளோ தான் நாங்கள் இஃப்தாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஐட்டத்தையும் பீச்சுக்கு கொண்டு போகிறதா வேலை. நடந்து போகிற தூரம் கண்டுபடியெல்லாம் எல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கையில் ஒரு சாமான் எடுத்துக்கொண்டு ஸோ எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போயிட்டு அங்கே இப்போ அரேஞ்ச் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கிறது தான். நானும் என் பெஸ்டியும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிரேட் 5லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 10 வயசுலேருந்து இப்போ எனக்கு 32, அப்போ 22 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் எந்தளவு க்ளோஸோ அதே மாதிரி இப்போ எங்களோட பிள்ளைகளும் வந்து நல்ல க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ ராயனுக்கு வந்து அவளோட வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டா அதை விட சந்தோஷமானது எதுவுமே இல்லை. அண்ட் நாங்களும் வந்து பீச் கிட்ட இருக்கிறபடியால் தான் போயிட்டாங்க நோம்பு திறக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே போனது பிறகு தான் விளங்கினா அது எவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டான என்ன சொல்கிற ஒரு ஐடியாண்டே. நான் வளமே லேடிஸுக்கு நோம்பு திறந்தோடனே வீட்டில் இருக்கிற இந்த பிங்காவப்பெல்லாம் கழுவுறது அதில் ஒரு டைம் போய்க்கொண்டிருக்கும். பட் பீச்சில் வந்து இட் வாஸ் வெரி ரிலாக்ஸிங். ஏன்னா அப்படியே நோம்பு திறந்துட்டு ரிலாக்ஸ்டாக பிள்ளைகள் விளையாடுறதை பார்த்துக்கொண்டு நானும் அவளும் கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டெல்லாம் இருந்தோம். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பாய்.